Welcome back to our channel Mrs. Nandu Patten Vlogs. இட்லி தோசை சாதம் சப்பாத்திக்கெல்லாம் ஏற்ற ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தக்காளி தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் குவான்டிட்டியில் தான் செய்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா மிக்சர் ஜார்லேயோ இல்லை உரல்லையோ சேர்த்து நல்லா இந்த மாதிரி கோர்ஸாக பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும் போது தொக்கு சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் பாதி கொஞ்சம் ஆயில் அந்த மாதிரி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போது இது கூட அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. அடுப்பை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஊறுகாய் வகைகள் தொக்கு ரெசிபிலாம் செய்யும்போது கல்லுப்பு சேர்த்துக்கிட்டு நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு லிட் போட்டு கவர் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இன்னும் தொக்கு திக்காக ஆரம்பிக்கும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் மேலே பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட அரைச்ச பவுடரை சேர்த்துக்கோங்க. அதாவது கடுகு வெந்தய பொடி இருக்கு இல்லையா, அதை இது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காய கட்டியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்லேயே ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு அளவு வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா தொக்கோட சுவை இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் எல்லாமே சேர்த்தது எல்லாமே மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதே ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா திக்காக ஆக்கிக்கலாம். இந்த ரெசிபி இட்லி, தோசை, சாதம், சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா தொக்கு ஊறுகாலாம் செய்யும்போது அது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணணும். இது கம்ப்ளீட்டாக நல்லா கூல் டவுன் ஆகணும். இது சூடாக இருக்கும்போது ஒரு மூடி போட்டு மூடிட்டீங்க அப்படின்னா அந்த வேர்வை தண்ணி எல்லாமே தொக்கில் சேர்ந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். அது மாதிரி நீங்கள் தொக்கு ஊறுகாய் வகைகள் எடுத்து சர்வ் பண்ணும்போது உட்டன் ஸ்பூன் பயன்படுத்துங்க. ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த தக்காளி தொக்கு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபீஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then is bye from உங்கள் நந்து பட்டன். See you. Bye. Take care.